அறக்கட்டளை விடுக்கும் அறிவித்தல். இன்றைய தினம் சரவணை மேற்கைச் சேர்ந்தவரும் தமிழ்நாட்டை வசிப்பிடமாக கொண்டவரும் சுவிஸ் கிங்ஸ் டிராவல்ஸ் மற்றும் புனிதம் பொருள் அங்காடியின் உரிமையாளருமாகிய அமரர் திருமதி புனிதவதி ராஜதுரை அவர்களின் 1வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வேலனை கிழக்கு நேதாஜி சனசமூக நிலைய மண்டபத்தில் வைத்து 60 குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கப்பட்டது. இதற்காக நிதி வழங்கிய அவரது பிள்ளைகளுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அமரர் புனிதவதி ராஜதுரை அவர்களின் ஆன்ம சாந்திக்காக இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மெல்ல உயிர் பொழைச்சு வா அம்மா. எத்தனையோ கோயில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏன் சாமி நீ இருக்க கோயில் தேடி போனதில்லை. கையெடுத்து கும்பிட்டு நான் உங்கிட்டயே வேண்டிக்கிறேன். மெல்ல உயிர் பொழைச்சு வா அம்மா. ஏ அம்மா எழுந்திருச்சு வாமா, மனசு பதறுதம்மா. செல்லம்மா செல்லம்மா வாம்மா. என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, சின்னமாவ வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா. சின்னமாவ வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா. நெஞ்சு படபடக்க ரத்தம் துடி துடிக்க செல்லமாவ வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா. செல்லமாவ வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா. என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, சின்னமாவ வந்திருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா. செல்லமாவ வந்திருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா. என்னாச்சோ ஏதாச்சோ உசிரே போயிருச்சோ, என்ன நம்ம நான் நினைச்சு பயந்தே போனேமா. பார்த்து பல நாளாச்சோ என் நினப்பு வந்துருச்சோ, ஏக்கத்தில சாஞ்சிட்டியோ என்னான்னு சொல்லம்மா. கடைசியா பிறந்தவனு குட்டின்னு கூப்பிட்டியே, குட்டி பையன் வந்திருக்கேன் பேசாம கிடக்குறியே. என்ன நீ ஆளாக்க எத்தனையோ கஷ்டப்பட்ட, பெத்த கடன் தீர்ந்ததுன்னா இப்படி நீ படுத்துக்கிட்ட. என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, சின்னமாவ வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா. செல்லமாவ வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா. கண்ணு போட்ட பசுமாடு
நாங்கன்ன பார்க்காம என வளர்த்த ஆத்தானி எங்கான்னு கேக்குதம்மா. நல்ல உயிர் பொழைச்சு வா அம்மா, ஏ அம்மா எழுந்திருச்சு வாம்மா, மனசு பதறுதம்மா, செல்லம்மா செல்லம்மா வா அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே பூமணி அம்மா அறக்கட்டளை இலங்கை நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அதே போல சுவிஸ் நாட்டிலிருந்து வேலணை மேற்கு சரவணையைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ராசதுரை மனோகரன் சுவிஸ் நாட்டிலே கிங்ஸ் ட்ராவல் புனிதம் பல்பொருள் அங்காடி என 2 வர்த்தக பிரபலியமான நிலையங்களுக்கு சொந்தமான மனோகரன் அண்ணன் அவர்களுடைய தாயார் திருமதி இராசதுரை புனிதம் அவர்கள் நீண்ட காலம் தமிழ்நாட்டிலே வசித்தவர். ஆரம்பத்திலே சரவணை, பின்பு தமிழ்நாட்டிலே இருந்து இலங்கை வந்து இதே நாளிலே கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு அவர் இந்த தீபக மண்ணிலே இயற்கை எதினார். அந்த அன்னையினுடைய ஓராண்டு நினைவாக இன்றைய தினம் அவர்களுடைய இல்லத்தில், அதாவது வேலணை மேற்கு சரவணையிலே இருக்கக்கூடிய இல்லத்தில் ஆண்டு துவச கிரிகை நிகழ்வுகளும் பல நூற்றுக்கணக்கானோருக்கான உணவு வழங்குகின்ற அந்த கடமை செயல்பாடுகள் நடைபெற்றது. அவசரமாக சுவிஸ் நாட்டிலிருந்து வந்து இரவு பகலென்று பாராமல் அந்த கடமைகளை தாய்க்கு ஒப்பேற்றி விட்டு இன்று இந்த இடத்திலே எங்களோடு கூட இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக அண்ணன் மனோகரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய தாயாரின் ஞாபகார்த்தமாக அந்த புனிதம் அம்மாவுடைய பிள்ளைகள் அண்ணனையும் சேர்த்து இன்றைக்கு வேலணை நேதாட்சி சனசமூக நிலைய பகுதி இருக்கின்ற இந்த பகுதியிலே 60 வர்ம கோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு தலா 2000 ரூபாய் படி 1,20,000 ரூபாய்க்கு உலர் உணவு தாயாரின் பெயரால் வழங்குகின்றார். அந்த நல்ல உள்ளத்துக்கு, அந்த உன்னதமான தாயின் பிள்ளைகளுக்கு உண்மையிலே வெளிநாட்டிலே இருந்தாலும் தான் பிறந்த மண்ணை நேசித்து, இந்த மக்களை நேசித்து, தன்னுடைய அன்னையுடைய ஓராண்டு நினைவிலே அன்னையினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும், அன்னையினுடைய ஆன்மா நிறைவு பெற வேண்டும்
என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு விருப்பத்தோடு 60 குடும்பங்களுக்கும் நிவாரணம் கொடுக்க வந்தமைக்காக எங்களுடைய அறக்கட்டளை சார்பிலே முதலாவதாக அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய சிரம் தாழ்த்தி எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய புனிதவதி ராஜசூரி அம்மா அவர்கள் இன்றைக்கு ஓராண்டு இறந்தாலும் உண்மையிலே பிள்ளைகள் மனதிலே ஊரார் உற்றார் நண்பர்கள் உறவுகள் எங்கள் மனதிலே குடியிருக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். அந்த தாயை நினைத்து அந்த தாயினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் 2 நிமிட மௌன வணக்கத்திலே எழுந்து நின்று அந்த அம்மாவுக்காக எங்களுடைய அஞ்சலியை செலுத்துவோம். அஞ்சலி செலுத்திய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அன்னையினுடைய திருவுருவ படத்திற்கு அவருடைய புதல்வன் மனோகரன் அண்ணன் அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துவார். அறங்கட்டளை பூமணியா அம்மாவின் அறங்கட்டளை அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது மக்களும் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த பூமணி அம்மா அறங்கட்டளை அவர்களால் அமர் திருமதி புனிதவதி ராஜுரை அம்மாவின் நினைவு தினமாக இன்றைக்கு ஓராண்டு நினைவு தினமாக அவர்கள் எங்களுக்கு மக்களுக்கு உடல் உறவு வழங்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அவர்களை எல்லோரும் நன்றி சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும்படி எங்களுக்கு இப்படி ஒரு நிலப்பாட்டை ஏற்படுத்தி தந்த எங்களோட பிள்ளைக்கு அவாவுக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதிலிருந்தும் எங்களுக்கு இந்த உதவியை வழங்க வந்த அவர்கள் மேலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு திடீரென்று எங்களுக்கு அறிவித்துள்ளார்கள். இப்படி இந்த 10ஆம் தேதி நாங்கள் உணவு கொடுக்க வரப்போகிறோம். 50 பேருக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி இருந்தபோது எனக்கு சொன்னபோது நான் சொன்னேன், இல்லை சார், எங்களுக்கு 60 குடும்பம் இருக்கிறார்கள், 50 குடும்பம் காணாது, 60 குடும்பத்துக்கு கொடுக்கணும் இல்லை. அப்போ அவர் சொன்னார், நான் திரும்பி ஒரு 10 பேருக்கு கூட போட்டு 1,20,000 ரூபாய்க்கு நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து எனக்கு டெலிவரி பண்ணி எனக்கு எந்த நேரம் டெலிவரி எடுத்து சொல்லுவார். கண்டிப்பாக 10ஆம் தேதி கண்டிப்பாக ஒழுங்கு செய்யுங்கள், அவர்களுக்கு நாங்கள் உணவு செய்ய வேணும் என்று சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தி தந்ததுக்கு அவருக்கு நன்றி. எங்களுடைய அம்மாவின் மகன் மனோகரன் அவர்கள் மேலே கலந்து கொண்டு இப்படியான நிகழ்வுக்கு வந்ததுக்கு அவருக்கும் தாழ்மையாக வளர்ந்து கொண்டு வருகின்றேன். உண்மையான எங்களுடைய நிலையில் எம்மக்கள் எல்லோரும் இந்த இடத்துல வந்து நின்று இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படியே எல்லா நேரம் இப்படி வந்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல மகிழ்வாக இருக்கும். நீங்கள் இப்படி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்று நான் வேண்டிக் கொண்டு அடுத்த எங்கள் செயலாளர் சில உரையாற்றுவார். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எமது பூமணி அம்மா அறக்கட்டளை சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ், லண்டன், இலங்கை சரவண மேற்கை புறப்படமாகவும் தமிழ்நாட்டை வசிப்பிடமாகவும் கொண்ட அமரர் திருமதி புனிதவரி ராஜதுரை சுவீஸ் கிங் ரிரவஸ் புனிதம் பல்பொருள் அங்காடி உரிமையாளர் அவர்களின் 1வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 60 குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வு நிதி அனுசரணை பிள்ளைகள்
கலாநிதி இந்த கனகரட்னம் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் செயலாளர் பூமணியம்மா அறக்கட்டளை அவர்கள், திரு மயில்வாகனம் ஜேபி ஆலோசகர் பூமணியம்மா அறக்கட்டளை, திருப்பதி திரு சசிதரன் அதிபர் செட்டித்தெரு பாடசாலை கல்வி பிரிவு பொறுப்பாளர் பூமணியம்மா அறக்கட்டளை, செயற்பாட்டாளர்கள் தாவண்ண தவசங்கரி பொறியியலாளர் தேவதாஸ் வங்கி அதிகாரி, எஸ் தினேஷ் பிரிட்டிஷ் கவுன்சில், எஸ் பீட்டர் இலங்கை போக்குவரத்து சபை உத்தியோகத்தர். இவர்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த நேரத்திலே வந்து உங்களுக்கு இவ்வளவு உலர் உணவு பொதி 60 குடும்பங்களுக்கு வழங்கியதுக்கு எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய கிராம மக்கள் சார்பிலும் எமது அனைவருக்கும் எமது நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்னும் எமது இந்த முதலாம் ஆண்டு நினைவேந்தல் செய்து கொண்டிருக்கும் புனிதவதி ராஜதுரை அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு மிகவும் அஞ்சலி செலுத்தும் முகமாகவும், அவர்களுடைய நினைவு தினமாக இன்று எமக்கு அளித்த உலர் உணவுப் பொருட்கள் எங்களுக்கு என்றும் ஒரு நீங்காத நினைவாகவும் அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் அவர்களுக்கு இருகரம் கூப்பி நன்றி கூற கடமைப்பட்டு, இன்னும் மீண்டும் அவர்களுடைய உதவி எங்களுக்கு தேவை என்பதையும் அவர்கள் இன்னும் எங்களோடு இணைந்து எங்களுக்கு செயற்படுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு, அவர்களுக்கு மீண்டும் நமது மக்கள் சார்பில் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.